நீங்க முன்பணமே இல்லாம வண்டி எடுக்கணுமா? இல்ல ரொம்ப குறைந்த முன்பணத்துல வண்டி எடுக்கணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நான் உங்க செந்தில் பேசுறேன் எஸ்டி கார்ஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே நல்ல பில்ட் குவாலிட்டிலையும் நல்ல சேஃப்டி ரேட்டிங்ஸ்லயும் இருக்கிற ஒரு வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா வோக்ஸ்வேகன் போலோங்க. ஒரு பெட்ரோல் வண்டிங்க. 2019 மாடல் மக்களே. வண்டி பாடி லைன் பாருங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் பட்ஜெட்ல இவ்வளவு லோன் ஆப்ஷன்ஸோட ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்ல வண்டி ரெகுலரா வராது மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர்ஸ் எல்லாமே கான்டினென்டல் டயர்ஸ், நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் மட்டும்தான் இந்த டயர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வண்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரீமியமா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸுமே பொறுத்தளவுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு. லோன் டீட்டெயில்ஸ், இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் மக்களே. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி முன்பணமே இல்லாமல் எடுக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, இப்போ இன்டீரியர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லைன் பிளஸ்ங்கிறனால ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்டீரியரில் என்ன ஆப்ஷன் வருங்கிறது பார்த்துடலாங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு மிரர்ஸ் வந்துருங்க. 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. சீட் கவர் எல்லாமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே ஒரிஜினல் மேட்டுங்க. நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. டியூவல் ஏர் பேக் வந்துருங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. பார்த்தீங்கன்னா இன்பில்ட் செட்டு வந்துருங்க. செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த ஹெட்லைட்டு, ஃபாக் லேம்ப் எல்லாத்துக்குமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இது சுவிட்சஸ் வந்து இங்கே வந்துருங்க. வாங்க பின்னாடி பார்க்கலாம். சீட் கவர் எல்லாமே பாருங்கள். வண்டி ஃபுல்லாகவே சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்டேஜ் பாருங்கள். செட்டு, ஏசி வந்து இந்த வண்டியில் மேனுவல் ஏசி தான் வருங்க. ஆனால் மேனுவல் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் கேரியர்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருவாங்க. வண்டி இன்டீரியருமே ரூஃப் எல்லாமே பாருங்கள் நல்லா க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இங்கே எல்லாமே ஹூக்ஸ் வந்துடும் சின்ன சின்ன பொருளை கேரி பண்ணுறக்கு. டோர் பேட் எல்லாமே பாருங்கள் காட்டுற நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு டோர் பேட்லையுமே எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. பாருங்கள் மக்களே, 4 டோர் பேடுமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு இன்டீரியரில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக யூஸ் பண்ணாத வண்டிங்க. டேஷ் மோடுமே பாருங்கள் ஒரு டேமேஜ், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்கும். கிளே பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளே பாக்ஸ் வந்துடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துருங்க. பின்னாடி இந்த கப் ஹோல்டரு எல்லாமே வந்துடும் பார்த்துக்குங்க. வண்டி இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே. இந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு இன்டீரியரில் எந்த செலவுமே கிடையாது. வாங்க மக்களே, இப்போ இந்த இன்டீரியரில் செட்டோட எஃபெக்ட், ஏசி கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. வண்டி இப்போ இந்த வண்டியோட செட்டோட எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க மக்களே. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்ல எஃபெக்டிவான செட்டு தான் இருக்குது. கம்பெனியோடய வர செட்டுங்க. 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஓடிட்டுருக்குங்க. நல்ல கூலிங் இருக்குது, சில்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இதை விட போலோவில் ஒரு மெயினான மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவுட்ரு நாய்ஸ் வந்து எதுவுமே உள்ளே அதிகமாக கேட்காதுங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பாருங்கள், இந்த நம்ம கம்ப்ரஸர் மோட்ரு வெளியே ஓடிட்டுருக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெருசாக நாய்ஸே இருக்காது உங்களுக்கு. நாய்ஸ் ஃப்ரீ வண்டிங்க. வண்டி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ரேட்டிங்லேயுமே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு வண்டிங்க இது. வாங்க இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க மக்களே, இப்போ டயர் கண்டிஷன் பார்த்துடலாங்க. பாருங்கள் கான்டினென்டல் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நம்பர் 1 டயர் குவாலிட்டி டயர் தான் இந்த டயரு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% தான் இருக்குங்க. உங்களுக்கு டயரில் எந்த வேலையுமே கிடையாது. இப்போ எடுத்திங்கன்னா பாருங்கள், அடுத்த 50,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு டயர் சேஞ்சிங் ஒர்க் கிடையாது. நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 4மே பாருங்கள் ஒரே பேட்ச் கான்டினென்டல் டயர்ஸுங்க. வாங்க ஸ்டெப்னி பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பனிங்குமே ரொம்ப ஒரு நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த எம்பளத்தை ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆயிருங்க. பாருங்கள் டிக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டிக்கி சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓப்பனிங் எல்லாமே க்ளீனாக ஆயிடுதுங்க.
பாருங்கள். பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நல்லா பெரிய பூட் ஸ்பேஸ் வந்துடும். பாருங்கள் மக்களே. வாங்க இப்போ ஸ்டெப்னி கண்டிஷன் அண்ட் ஃப்ளோர் கண்டிஷன் பார்த்துடலாங்க. இப்போ இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டு ஸ்டெப்னிங்க. பாருங்கள், அந்த கோடே அழியாமல் இருக்கும் பாருங்கள். ஸ்டெப்னி இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ்டுங்க. ஃப்ளோர் கண்டிஷன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. ஒரிஜினாலிட்டி பாராமல் இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸே அப்படியே இருக்கும் பாருங்கள். ஃப்ளோர் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டான கண்டிஷன் இருக்குது. டயர் அன்யூஸ்டுங்க ஸ்டெப்னி. பாருங்கள், ஜாக்கே பாருங்கள் இது வரைக்கும் பிரிக்காமல் இருக்காங்க. வண்டி வந்து ரொம்ப லைட்டான யூஸ்டு அப்படிங்கிறனால ஸ்டெப்னி இது வரைக்குமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. புது ஸ்டெப்னி தான் இருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் ப்ளஸ் என்ஜின் கண்டிஷன் ஸ்டார்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், வண்டி வந்து பார்த்திங்கன்னா 63,486 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குங்க. ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வாங்க, என்ஜின் ஸ்டார்டிங் பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது மக்களே. வண்டி ஸ்டார்ட் ஆகிறதே தெரியாது. வாங்க என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்துடலாம். என்ஜின் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே பார்த்துடலாம். வாங்க பாருங்கள் மக்களே, இப்போ என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. சுத்தமாக நாய்ஸாக இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தான என்ஜின் தாங்க. பார்த்திங்கன்னா 1000 சிசிங்க. பார்த்திங்கன்னா என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள் மக்களே, இப்போ இந்த வண்டியை ரேஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஆர்பிஎம்க்கு ரேஸ் பண்ணுங்க. அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாங்க மக்களே, இப்போ என்ஜின் ரூமோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சேஸ் நம்பரு எல்லாமே க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரிஜினல் பட்டி எல்லாமே கிளியராக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாமே கலையாமல் இருக்கும். இது வரைக்குமே வண்டி அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டிங்க. ஃப்ரண்டேஜ் எல்லாமே க்ளீனாக இருக்கும். பேனட் பாருங்கள், பூரா ஒரிஜினல் பேஸ்டிங் கலையாமல் இருக்குங்க. ஒரு சின்ன காயம் கூட ஆயிருக்காது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபாக் லேம்ப் வந்துருங்க. ஹெட்லைட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன். பாருங்கள் மக்களே, எல்லாமே க்ளீனாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பாருங்கள், சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு இண்டிகேட்டர் வந்து இது சைடு மிரரில் வந்துருங்க. பின்னாடி பாருங்கள், இண்டிகேட்டர்ஸுங்க, லைட்ஸு எல்லாமே நல்லா எரியுதுங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலைகளுமே எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா சைடு இண்டிகேட்டர் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்லேயும் வந்துடும் லைட்டு. இண்டிகேட்டர் லைட்டு இதில் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. பாருங்கள் மக்களே, இப்போ லோ பீம் போட்டிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்லைட்டுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. மக்களே, இப்போ நீங்கள் போலோ வோக்ஸ்வாகன் குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா மெயினான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா பில்ட் குவாலிட்டி தான். வாங்க இப்போ இந்த வண்டியோட பாடி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாங்க. 4 டோருமே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும். இங்கே பாருங்கள், பேஸ்டிங் பார்த்துக்குங்க. டோர் க்ளோசிங் சவுண்டு கேளுங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 4 டோருமே பாருங்கள் ஒரிஜினல் பேஸ்டிங்கோடு இருக்கும். இன்னும் டோர் க்ளோசிங்குமே நல்லாயிருக்கும். அண்டர் சேஸ் பாருங்கள், அண்டர் சேஸ் காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு ரன்னிங்லேயுமே அடிபடுற அந்த ஸ்பீட் பிரேக்கர் அடியெல்லாம் கூட இருக்குங்க. அதுவும் கூட இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. இந்த டிக்கி டோர் பாருங்கள் மக்களே, டிக்கி டோர் ஃப்ளோரிங்கெல்லாம் அப்ளைவே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த க்ளோசிங் சவுண்டு கேளுங்க பாருங்கள். இப்போ இந்த டோர் பாருங்கள், பேக் லெஃப்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாமே கலையாமல் இருக்குங்க. டோர் க்ளோசிங் பாருங்கள், பாருங்கள் பேஸ்டிங் எல்லாமே கலையாமல் இருக்குங்க. டோர் க்ளோசிங் சவுண்டு கேளுங்க, நல்லா இருக்குது மக்களே. இந்த பக்கம் அடியில் அண்டர் சேஸ் பாருங்கள். அண்டர் சேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிறைய விட்டுருவாங்க மக்களே. அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்டர் சேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டு எல்லாமே இன்னுமே மிஸ் ஆகாமல் இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக யூஸ் பண்ண வண்டி தான் இன்றைக்கி நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. நீங்கள் பேனட்டுமே பார்த்துருக்கீங்க, அதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஃப்ரண்டேஜ்லேருந்து டாப் டு பாட்டம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வாங்க அடுத்த டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2019 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, TN66ங்க. வண்டி நம்பர் பாருங்கள், AB
0364ங்க. வண்டி கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வருங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிவார்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு சுத்தமான கண்டிஷனில் தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு மக்களே. பாருங்கள், வண்டியோட இன்டீரியர், டயர் கண்டிஷன், பாடி லைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷன் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 10வது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்த்துடலாம் மக்களே. இந்த வண்டி 2019 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் போலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,5 லட்சத்துலேருந்து 7,45 லட்சம் கோட் பண்ணுறாங்க மக்களே. ஆனால் நம்ம அவ்வளோ ப்ரைஸ் சொல்லலைங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஆர்சி ஓனர்கிட்ட இருந்து தான் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வண்டி செகண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அட்ரஸில் தான் இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு விலை பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 6,5 லட்சத்துலேருந்து 7,5 லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு மக்களே. நம்ம கஸ்டமர் அவ்வளோலாம் கோட் பண்ணலைங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா 5,80,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி இவ்வளோ லோன் ஆப்ஷன்ஸோட இந்த விலைக்கு உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்காது மக்களே. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வராது. மேலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 5,5 லட்சத்திலிருந்து 5,45 லட்சம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோனே வாங்கி கொடுத்துடலாம் மக்களே. லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல் ஃபினான்ஸ் வேணா லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.